ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறவர் ஸ்பரிச பாகவதர். ஒரு கல்லை வச்சு எல்லாம் தங்கமாக மாத்துறவர். இந்த ஸ்பரிச பாகவதருடைய மனைவி கமலாபாயும் நாமதேவருடைய மனைவி ராதாபாயும் சந்திரபாகால நீராடிட்டு குடத்துல ஜலம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப ராதாபாயுடைய ஏழ்மையை பார்த்து கமலாபாய் விசாரிக்கிறாங்க. எனக்கு எப்ப கடவுள் கண் திறக்க போறான்னு தெரியலடியம்மா, நீ சந்தோஷமா இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மனிதருடைய மனைவிக்கு எந்த ஒரு காலத்திலும் மற்றவர்கள் மீது பொறாமை வராது, எரிச்சல் வராது. யாரான ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா, பா நாம கஷ்டப்பட்டாலும் இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற குணம் அவர்களுக்கு வாய்த்து விடும். அதுபோல் ராதாபாய் கமலாபாயை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ கமலாபாய் சொல்கிறாங்க, சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பொம்பளை கிட்ட தங்காது, ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்திடுவாங்க. பெண்மணியிடம் ரகசியம் தங்காது. இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நான் எப்படி இதெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா, என்கிட்ட எப்படி செல்வம் சேர்ந்துருக்கு தெரியுமா, என் வீட்டில் பார்த்தா எல்லாமே புது புது பொருட்களாக இருக்குது, எல்லாம் எப்படின்னா இதுதான் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன விஷயம்? ஸ்பரிச வேதிக்கல் என் புருஷனுக்கு கிடைச்சது, ருக்மணி கொடுத்தா, அதை வீட்டில் வச்சுருக்கோம். டெய்லி அப்பப்போ தேவையான அன்னைக்கு அதை எடுத்து சாமி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி, தாயாரை பிரார்த்தனை பண்ணி, இரும்பு மேலே வச்சு தங்கமாக்கி அந்த தங்கத்தை விற்று நாங்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். உன்னை பார்க்கும்போது எனக்கும் சங்கடமாக இருக்குது, நீயும் ஏழ்மையிலேருந்து மீண்டு வரணும். நல்ல மனசு பாருங்க. கமலாபாய்க்கு இந்த ராதாபாய் மேலே ஒரு கரிசனம் வருது. நான் என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்பரிச வேதிக்கல்ல உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், என் வீட்டுக்காருக்கு தெரியாமல். அவருக்கு தெரிஞ்சதுன்னா கத்துவார், யாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லவே மாட்டார். நான் அவருக்கு தெரியாமல் கொடுக்குறேன், 1-2 நாள் நீ வச்சுக்கோ, ஏன்னா இப்போ எங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே எங்களுக்கு நிறைய வந்துடுச்சு, தங்கத்தில் எல்லாமே கிடச்சிடுச்சு. இப்போ 1-2 நாளைக்கு அவர் தேட மாட்டார். நீ அதுக்குள்ளே என்ன பண்ணிக்க, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற இரும்பெல்லாம் தங்கமாக்கு, அந்த தங்கத்தை வச்சு உனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு நீ அப்புறமா இந்த கல்லுங்கிட்ட ஞாபகமாக கொடுத்துடணும் அப்படிங்கிறேன். ராதாபாய்க்கு சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளை தேடி வருது, சரி பயன்படுத்துவோமே அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. சரிம்மா நீயே கொடுக்குறேன்னு சொல்கிற, சரி கொடு அப்படிங்கிறாங்க. கணவருக்கு தெரியாமல் இந்த கல்லை கொண்டு போய் கொடுக்குறேன். ராதாபாய் என்ன பண்ணுறா, வீட்டில் நாமதேவர் கோவிலுக்கு போயிருக்கிற நேரத்தில் அங்கங்கே இருக்கிற இரும்பெல்லாம் தங்கமாக மாற்றி அந்த தங்கத்தை விற்று தேவையான பொருட்கள், நகைகள் எல்லாவற்றையும் வாங்கிக்கிறார். ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருக்கா. வீட்டில் எல்லாம் சேர்ந்து போச்சு. இந்த கல் ராதாபாய் தான் வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு கோவில்லேருந்து நாமதேவர் வர, அன்றைக்கி பார்த்தா இந்த அம்மா கழுத்தில் புதுசாக ஏதோ செயின்லாம் இருக்குது. நாமதேவர் இதெல்லாம் நினைக்கிறவர் கிடையாது, ஆசைப்படுறவர் கிடையாது. அவர் மனைவியை பார்த்துட்டு கேட்குற, என்னம்மா ஒரு 2-3 நாளாக நீ வித்தியாசமாக இருக்க, உன்னுடைய முகத்தில் ஒரு பூரிப்பு தென்படுகிறது, ஒரு பொலிவு தென்படுகிறது, உடம்புல புது புது நகைகள் காணப்படுகின்றன, வீடு முழுக்க வித்தியாசமான பொருட்கள் காணப்படுகின்றன, என்னம்மா விஷயம், ஏது இதெல்லாம் உனக்கு? ஒரு குழந்தை போல கேட்கிறார் நாமதேவர். அந்த அம்மா உண்மையை சொல்லிடுச்சு. கணவன்கிட்ட மறைக்க முடியுமா? இது போல் பக்கத்து வீட்டில் இருக்காங்களே ஸ்பரிச பாகவதர், அவரோட சம்சாரம் கமலாபாய் ஒரு கல் கொடுத்தது, இந்த கல் அவரோட கல்லாம், அதை வச்சு இதெல்லாம் வாங்கினேன்னு சொன்ன உடனே அவருக்கு முகம் மாறுகிறது. இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.